நீங்க பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதை ஸ்டாப் பண்ணுங்க. இதுக்கான ஹோம் ரெமெடி சொல்றேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கடையில இருந்து கோதுமை வாங்குனீங்கன்னா அதை அரைக்கும் போது கோதுமை தவுடுன்னு ஒண்ணு இருக்கும், அதோட எக்ஸஸ் வரும், அதை நீங்க எடுத்துக்கோங்க. அது கிடைக்கலீங்கன்னா நீங்க கேழ்வரகு இல்லைன்னா கம்பு இதனுடைய மாவு எடுத்துக்கலாம். இது கூட பாத்தீங்கன்னா தயிர் லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கிங்க, கொஞ்சமா சுகர் மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதை மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஸ்க்ரப் மாதிரி வரும். அதை மூக்கு மேல போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நல்லா லைட்டா இந்த மாதிரி சர்க்கர்ல பண்ணுங்க. ரொம்ப அழுத்தி போட்டு தேய்க்காதீங்க. அதுக்கப்புறம் வெந்நீர்ல லைட்டா டிப் பண்ணி காட்டன்ல டிப் பண்ணி அந்த காட்டனை வச்சு தொடச்சு எடுங்க. இது வாரத்துல 3 தடவை செய்யுங்க, நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். டெய்லி பண்ண வேணாம், வாரத்துல 3 தடவை செய்யலாம். இதோட ஈஸியான டிப்ஸ் ஒண்ணு என்னன்னா, வேப்பலை குழந்தை எடுத்துக்கோங்க, அது கூட தயிர் கொஞ்சம் மஞ்சத்தூள் காய்ச்சாத பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை குறைன்னு அரைச்சு அதை பேக்கா போடுங்க. 1 ஹவர் கழிச்சு இதே மாதிரி வெந்நீர்ல காட்டனை மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ரஃப் பண்ணாதீங்க. இதுவும் வாரத்துல 3 தடவை செய்யலாம். இன்னொரு டிப்ஸ், உருளைக்கிழங்க வேக வச்சு அதை மசிச்சு அது கூட ரோஸ் வாட்டரும் அது கூட பாத்தீங்கன்னா சுகர் ஒயிட் சுகரும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு இதே மாதிரி 1 ஹவர் கழிச்சு நீங்க காட்டன் வச்சு தொடச்சு எடுத்துடலாம். இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எது உங்களுக்கு பெஸ்டா ஈஸியா கிடைக்குமோ ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.